ஹலோ கைஸ், நான் உங்கள் TA ப்ரோஸ் கிரியேஷன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்டா, யூடியூப் ஆப்பில் உள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே எந்த ஜிமெயில் ஐடியில் சைன்இன் பண்ணீங்களோ அந்த ஜிமெயில் ஐடி காட்டும். அந்த ஜிமெயில் ஐடியை கிளிக் பண்ணுங்கள். ஒன்று இப்படியான ஒரு பேஜ் வரும். இதில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன், நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இப்படியான ஒரு பேஜ் வரும். இதில் ஜெனரல்ன்ற ஆப்ஷன், நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கீழே பார்த்தீங்கன்னாக்கும் ப்ளேபேக் இன் ஃபீட்ஸ், நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இப்படி வரும் 3 ஆப்ஷன். இதில் நீங்கள் ஆல்வேஸ் ஒன் கொடுத்தீங்கனாக்கும் நீங்கள் யூடியூப் எப்போ ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ ஷோ ஆகும். அது வந்து ஆட்டோ ப்ளே ஆகும். ஆஃப் கொடுத்தீங்கனாக்கும் நீங்கள் ஆட்டோ ப்ளே ஆகாது. இதுதான் இந்த செட்டிங்ஸ். இதுதான் வந்து இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இல்லை ப்ரோ, எனக்கு இந்த செட்டிங்ஸ் வேணுண்டா அதே செட்டிங்ஸை போய்த்து ப்ளே இன் ஃபீட்ஸ் நீங்கள் ஆஃப் கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து நாம் வந்து 2வது ட்ரிக்ஸை பார்க்கலாம். திருப்பி நீங்கள் யூடியூப் எப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். பண்ணி நீங்கள் எந்த ஜிமெயில் ஐடியில் சைன்இன் பண்ணீங்க அதை நீங்கள் ஜிமெயில் ஐடியை கிளிக் பண்ணுங்கள். கீழே செட்டிங்ஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். முதலாவது ஆப்ஷன் ஜெனரல், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணனா எப்படியான பேஜ் வரும். இதில் இட் இஸ் பெட் டைம் அதை நீங்கள் இனேபிள் பண்ணுங்கள். இனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த டைம் செட் பண்ணி வைங்க. இப்படி செட் பண்ணி வைக்கிறதால என்ன யூஸ்னா, நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் யூடியூப் பார்க்குறேன்டே உங்களுக்கே தெரியாது. படுக்க போகிற டைமும் வழங்காது உங்களுக்கு. இப்படி செட் பண்ணி வைக்கிறதால உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்து சேரும். அப்போ உங்களுக்கு விளங்கிடும் நான் படுக்கிற டைம் ஆகிட்டு. அப்போ நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிக்ஸை நான் எப்படி செஞ்சேனோ அதை ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கணுங்க. இப்போ நீங்களே பார்க்கலாம், ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் டைம் ஃபார் பெட்ண்டு. இந்த நோட்டிஃபிகேஷன் தான் அது. ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த ட்ரிக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த ஜிமெயில் ஐடியில் நீங்கள் சைன் பண்ணிங்களோ அதே ஜிமெயில் மேலே காட்டாத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே கீழே செட்டிங்ஸ் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னாக்கா நோட்டிஃபிகேஷன் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் சப்ஸ்கிரிப்ஷன் அது இனேபிள் ஆகியிருந்தால் நீங்கள் டிசேபிள் பண்ணிடுங்க. இந்த மாதிரி செய்கிறதால என்ன யூஸ்னால், உங்களுக்கு அடிக்கடி நிறைய சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைப்பீங்க. உங்களுக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன் வரும். இப்படி ஆஃப் பண்ணி வைக்கிறதால உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. இதுதான் அந்த ட்ரிக்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது 4வது செட்டிங்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த சேனலில் வந்து யூடியூப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் டியூட்டோரியல்ஸ் போட போகிறோம். அதனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் தான் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க 4வது ட்ரிக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து உங்களோட யூடியூப் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே எந்த ஜிமெயில் ஐடி சைன்இன் பண்ணிக்கிறீங்களோ அந்த ஜிமெயில் ஐடி மேலே காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இன்னொன்று கீழே செட்டிங்ஸ் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். நான் போன டிப்ஸில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம். அதை நீங்கள் இனேபிள் பண்ணிவிட்டு மேலே ஷெடியூல் டிகெஸ்ட் அதையும் இனேபிள் பண்ணுங்கள். இந்த டிப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிற சேனல் வந்து எத்தனை டைம் அளவில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரோன்னு செட் பண்ணி வைக்கிறீங்க. ஷெடியூல் டிகெஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உங்களுக்கு டைம் காட்டும். அதை செட் பண்ணிவிட்டு ஓகே அதை கிளிக் பண்ணுங்கள். எத்தனை மணி அளவில் செட் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த டைமுக்கு தான் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிற சேனலில் நோட்டிஃபிகேஷன் வரும். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாகிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸில் வந்து, அதாவது இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் எந்த ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாகிக்கும் அவங்களுக்கும். அடுத்து குட்டி டிப் ஒன்று பார்க்கலாம். இப்போ நான் செய்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஜெனரல் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு லொக்கேஷன் ஒரு ஆப்ஷன் அதையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் எந்த நாட்டில் இருக்கிறீங்க இதில் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிடுங்க. நீங்கள் வந்து இந்தியாண்டு செலக்ட் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்புறம் வந்து யூடியூப் ஆப்பில் உள்ள அப்டேட் தான். என்ன அப்டேட்டாக வந்து இதுன்னு பல கண்டென்ட்ஸ் நாங்கள் போட போகிறோம். அதனால் நம்ம சேனலுக்கு மறக்காமல்
சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை சப்போர்ட்டை தாங்க. உங்களை மேலே எந்த ஜிமெயில் ஐடியில் சைன்இன் பண்ணிங்க அந்த ஜிமெயிலை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கும் யூடியூப் ஸ்டூடியோவும் யூடியூப் கிட்ஸுக்குள்ளே அந்த எப்பும் வந்து டிஃபால்ட்டாக வந்து அதில் கொடுத்திருக்காங்க யூடியூப் எப்லேயே. இதுதான் யூடியூப் எப்பில் உள்ள அப்டேட். யூடியூப் சேனல் வச்சுக்கிறீங்கன்னா அந்த யூடியூப் ஸ்டூடியோவை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் கேட்கும். டவுன்லோட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. இதுதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு உங்களை சப்போர்ட்டை தாங்க. அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் TA Bros Creation. Bye guys.